காமாட்சி எங்க எவ்வளவு அவசரமா போற? வேலைக்கு போறேன். வேலைக்கா? வேலை அங்கல்ல, பம்பு செட்ல போயிரு, பின்னாடியே வரேன். என்ன சொல்றீங்க? ஏய், இப்ப வேலை முக்கியம் இல்ல, பம்பு செட்ல போயிரு, கொஞ்ச நாளில வரேன். நாங்க ஒண்ணு உடம்ப விக்கிற ஜாதி இல்ல, அப்படி இருந்தா இந்த கூலி வேலைக்கு ஏயா வரோம்? அட என்ன புள்ள ரொம்ப பிகு பண்ணிக்கிற, இன்னைக்கு ஒரு நாள் தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போ புள்ள. அதுக்கு வேற ஆளை பாரு. போய் அங்கிட்டு. இங்க என்ன நட்டுட்டு இருக்க? உனக்கு வேலை கிடையாது, போ. நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் உனக்கு கூலி கிடையாது, மரியாதை போ. போன்னு சொல்றல. ஏய், இங்க என்ன வேடிக்கை? வேலையை பாருங்க. ஏய், கொஞ்சம் நெல்லு. எதுக்கு அந்த பொண்ணுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன? இனிமே அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு முதலாளி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாரு? அவ சரியான சோம்பேறி பொண்ணு, வேலை செய்யும்போது வயிற்று வலின்னு போய் உட்காந்துக்கிற. அந்த நஷ்டத்தை நீயே கொடுப்ப? என்ன அது கொஞ்சம் கூட மனுஷத்தனம்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னடா நாக்கு ரொம்ப நீளுது, துண்டு துண்டா நெருக்கிடும் தெரியுமில்ல? உன்னால அந்த துண்டை கூட கிழிக்க முடியாது தெரியுமா? முடிவா கேக்குறேன், இப்ப அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க முடியுமா முடியாதா? இதுக்கெல்லாம் பயப்படுறவனா இல்ல, போ போ வேலையை பாரு. அம்மா, எல்லாரும் அப்படியா இருங்க, யாரும் வேலை செய்யாதீங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அத்தனை குடும்பமும் பரம்பரையா இந்த பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாமெல்லாம் உண்மையா உழைக்கிறோம், நேர்மையா நடக்கிறோம். அதனால என்ன சுகத்தை கண்டோம்? நாம வாங்குற கூலி நம்ம அரை வயித்துக்கே பத்த மாட்டேங்குது. நம்ம உழைப்புல வசந்து நிக்கிறவங்க இத நினைச்சு பாக்குறதே இல்ல. அவங்களுக்கு பிடிக்காதவங்கள வேணும்னே குறை சொல்லி வேலையை விட்டு அனுப்பிச்சிடறாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா எருமையோட கேவலம் நடத்துவாங்க. அதனால இனிமே நாம ஸ்ட்ரைக் பண்ணி கூலி உயர்வு வாங்காம இந்த இடத்துல யாரும் வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யறவங்க என்னடா சொல்லிட்டு இருக்க? இவங்க கிட்ட நீங்க பண்ற அக்கிரமம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூலி வசதி கொடுக்காம அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. என்ன சொன்ன? தங்கராசு, என்னப்பா இவ்வளவு அவசரமா போறேன்? கச்சேரிக்கா? தங்கராஜ், கச்சேரி ஊருக்குள்ள இல்ல, இங்கதான். எங்களை மீறி மேடை ஏறியா? இங்க பாரு, இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுற ஆள் நான் கிடையாது. உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் மேடை ஏறதான். என்ன யாரும் தடுக்க முடியாது.
மானங்கட்ட மாமனாரே, உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா சொந்த பந்தம் ஜாதி ஜனம் நினைச்சு பார்க்காம வேற எவனுக்கு பொண்ணு கொடுத்துருப்பேன். இத பார், பொறுமையா இரு. என்னையா பொறுமையா பேசுறது? பரம்பரை பரம்பரை மகன் சொத்து சுகத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து எவனுக்கோ பொண்ணை கட்டி கொடுக்குறிய? நீ எங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சு? என்னங்க தங்கராசு, இப்ப நீங்க போகாதப்பா, சொல்றது கேடு. இத பிடிங்க, இந்த வந்துடுறேன். தங்கராசு, வாங்க உள்ள போய் பேசுவோம். என்னையா உள்ள போய் பேசுறது? ஏற்கனவே நீ சொன்னதானே சொத்து சுகம் பொண்ணெல்லாம் எங்களுக்கு தானே. இப்ப எப்படியா பேச்சு மீறி நடக்கிற? அடட, பலே பலே, 5க்கு 10க்கு அலைஞ்சு பாடிக்கிட்டு இருக்க இவனை போய் மாப்பிள்ளையாக்கி நம்ம பரம்பரையை அசிங்கப்படுத்திட்டிய. என் தம்பிக்கு அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? என்னையா குறைச்சல்? எல்லாம் இருக்கு, ஆனா இவன மாதிரி மனசு இல்ல. அதனால்தான் பொண்ணை கொடுக்க முடியாதுன்ற. வாழ போறவ என் மக. ஏய், எனக்கு வேண்டியது சொத்து சுகம் இல்ல, என் பொண்ணு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை. அதை நீ குடுப்பியா? நீங்க சும்மா இருங்க. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சுகத்தை வேற எவனையும் அனுபவிக்க விட மாட்டோம். ஏய், இவங்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு? போய் பொண்ணு கடத்துல தாலி கட்டுறா. வேலைக்கு இல்ல, இவனா நான் பாத்துறேன். டேய், உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க எல்லாரையும் ஒதுங்கி நிக்க சொல்லு. ஒத்தைக்கு ஒத்த நாம ரெண்டு மோதி பாத்துருவோம். அடிச்சு வெட்டு கொள்ளு தங்கராசு. வந்துட்டீங்களா? மருவ பிள்ளைங்களை கூட்டு போய் நீங்க மரியாதை பண்ணுங்க. என் மாப்பிள்ளைக்கு நான் மரியாதை பண்றேன். மாப்பிள்ளை, இனிமே இங்க வேலை இல்ல, புது ட்ரெஸ் போட்டு வாங்க.